தியேட்டர்ல வந்து படம் பார்க்குற தெய்வங்களுக்கும் டவுன்லோடு பண்ணி படம் பார்க்குற கசுமானங்களுக்கும் வணக்கம்பா. நான் தான் மகாபலி மகா. உங்களுக்கெல்லாம் ஒரு சோக்கு ஸ்டோரி சொல்ல போறேன். மெட்ராஸ்ல வெயிட்டு ராயபுரம். அந்த ராயபுரத்துல வெயிட்டு இந்த சேர்ல உட்கார்றவன் தான் நைனா. நைனானா நல்லது பண்றவன். நைனா பண்ண நல்லது பிடிக்காம அவன் புள்ள வேலு நைனாவை போட்டு அந்த சேர்ல உட்கார்ந்தான். பேட் பாய். பிளாக் அண்ட் ஒஸ்ட் பிகம் நைனா. ஸோ ஏரியா பிகம் வெரி ஒஸ்ட். ஊரே இந்த கொடுமையை பொறுத்துக்குச்சு. ஆனா 3 friends, பெஞ்சமின், தாஸ் அண்ட் தட் ஃபங்க் கை மீ, மகாபலி மகா, எங்களால மட்டும் இதை பொறுக்கவே முடியல. தாஸ் ஆள போறதுல வெயிட். பெஞ்சமின் மை ஸ்டடி படி பெஸ்டி. ஸ்கெட்ச் போறதுல வெயிட். நான் ஆள இறக்குறதுல வெயிட். பெஞ்சமின் ஸ்கெட்சை போட்டான், நான் ஆள இறக்கினேன். தாஸ் நைனாவை போட்டான். அப்பதான் கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். 2 பேருக்குமே நைனா சேர் மேல ஒரு ஆசை. கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். 2 பேருக்குமே ஒரு பொண்ணு மேல ஆசை. ஆனா அந்த பொண்ணுக்கு பெஞ்சமின் மேலதான் ஆசை. பெஞ்சமினுக்கு தனம் கிடைச்ச காண்டுல தாஸ் நைனா சேர்ல உட்கார்ந்துட்டான். தட்டி கேட்ட என்ன எட்டு மிதிச்சுட்டான். சும்மா இருப்பானா விட்டாம்பாரு ஒரு சவாலு. என்னைக்கு என் பெஸ்ட் பெஞ்சமின் நைனா சேர்ல உட்காருவானோ அன்றைக்கு வரைக்கும் முடிய வளர்க்க மாட்டேன். சும்மா சொல்லக்கூடாது. தாசு நைனா வாங்கி நல்லது பண்ணான். பெஞ்சமின் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணான். தாசுக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு. அந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட. அப்ப ஆபியஸா பெஞ்சமினுக்கு பிறந்தது உங்க கெஸ் கரெக்ட். ஆம்பளை குழந்தை. அவர் தான் நம்ம படத்தோட. இந்த படத்தோட ஸ்டோரி வெரி சிம்பிள். ஹீரோ எப்படி ஹீரோயினை உசார் பண்ணி நைனா ஆகுறான்றது தான் கதை. இதுல அது பயங்கர ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோவுக்கு ஐயோ இதுக்கு மேல சொன்னேன்னா ப்ரொடியூசர் என்ன அடிச்சே கொண்டுடுவாரு. நீ தானே பண்ண ஒத்துக்கடா. சார் இல்ல சார் நான் பண்ணல சார். சார் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ எல்லாம் ராயபுரத்துல இருந்து வர வந்துக்கிற. சத்தியமா நான் பண்ணல சார். சார் நைனா ஏரியால சார் அவருக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். பெரிய பிரச்சனை ஆயிடுனா போய் ஜூஸ் சொல்லு போ. ஏய் டேய் நான் ஜூஸ் தாண்டா கேட்டேன். உனக்கு இல்ல சைத்தான் சைக்கிள்ல வருது. சுப்பையா தாசு, புது பையன் டீ நமக்கு ஏத்த மாதிரி இல்லையே. ஆமா அது சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டாப்ல தாசு. இனிமேல்லாம் அப்படி பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். டேய் இவனே, முதல்ல நீ ஒரு மேட்டர் தெரிஞ்சுக்கணும். ராயபுரத்துல இருக்கவன்லாம் ஐட்டங்காரன் கிடையாது. இங்க மீன் வெட்டுறவன்ல இருந்து ஐடில வேலை செய்யற வரைக்கும் இருக்கிறான். உப்பு காத்து பட்டு கழுவாத முடிஞ்சு அப்படிதான் இருக்கும். அதுக்கு நான் ஐட்டங்காரன் நினைச்சு தூக்கிட்டு வந்துருவேன். நீ நான் கூட தான் ஐட்டங்காரன். அப்படியே ஒரு சொறி விடுவா. ஐயோ இது பயந்துருச்சு. தாசு ப்ரோ இனிமேல் கரெக்டா இருந்துருவாப்ல. உங்க வேலையை மட்டும் பாருங்க. வா தாசு நம்ம புறப்படலாம். அழுத்தறுத்து போட்டுருவேன். காட்சி லேட்டா. சுப்பையா நம்ம பசங்களை விட்டு நம்ம ஆளை கூட்டு வர சொல்லுது. சரி தாசு. இன்ஷல்லா. உள்ளே போன்னு சொல்றாருல, மறந்துட்டியா? போட்டு இருந்தா தான் நம்ம ஆளுங்களுக்கு பழப்ப. வாசகரு உட்காரு. உட்கார். ஒன்ன தானே உட்கார சொன்னேன். மாமா பையன்லாம் உட்கார்றா. இல்லைண்ணா அது நீ உட்காரு. சேகர் நீ என்னமோ இவங்க கூட வந்திருக்கிறத பார்த்தா பொண்ணுங்களை கடத்துற மேட்டரை பற்றி பேச வந்திருப்ப போல இருக்க. ஆனால் அதுக்காக நீ வரலல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. ஃபாரின்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. பொண்ணுங்களை கடத்தி கப்பல் வழியாக கைமாற்றணும். அதை ஹார்பரில் பண்ண முடியாது. நீ மனசு வச்சிங்கன்னா ராயபுரத்திலே பண்ணலாம். நம்ம பசங்களுக்கும் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். சுமாராக எவ்வளோ கிடைக்கும்? அதுனேண்ணா
பீஸுக்கு ஏற்ற ரேட்டு ₹1 வரைக்கும் பார்க்கலாம். அப்ப காசுக்காக என்ன வேணாலும் செய்யலான்ற. காசுக்காக என்ன வேணாலும் செய்யலானேண்ணா. அப்ப சேகரை இங்கேயே மட்டம் பண்ணலாம். எவ்வளவு தருவீங்க? நைனா 1 லட்சம் ரூபாய் தர்றேன். இவனை நானே முடிக்கிறேன். நைனா 5 லட்சம் ரூபாய் தரேன். சேகரோட சின்ன உடையும் பெரிய உடையும் சேர்த்து நானே பாத்துக்கிறேன். நைனா நைனா அவனை வெளில அனுப்புனேனா, அவனை நான் போறேன். நைனா 4ல இருந்து அண்ணா நகர் நம்ம கண்ட்ரோல்ல வருது. என்ன சேகரே, பொண்ணுங்களோட உனக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. காசுக்காக என்ன வேணாலும் செய்யலாமா? முடியாதுல்ல. சேகரே கல் குவாங்கிரே கடல் மாத்திரே என்னது இது? கல்ல கட்டி கடல்ல இறக்கிடுவேன்னு சொன்னல. நீ பொழப்புக்கு தான் ரவுடி, அண்ணன் பிறந்ததுலேருந்தே ரவுடி. வீட்டுக்கு தாமா வந்துட்டு இருக்கேன். சாப்பிட்டீங்களா? டேய் சாப்பிட்டியாடா? அவன் சாப்பிடல போல இருக்கு. அவனுக்கு சேர்த்து சோத எடுத்து வை. என்னடா இங்க வண்டி நிறுத்திருக்க? நைனா குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து தூக்கிடா. நைனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நைனா இத்தனை வருஷமா அவன் கூட இருந்ததுக்கு பின்னாடி பொருள் வச்சிருக்க. நைனா எப்படியா தப்பிச்சிருக்க. நைனா என்ன மன்னிச்சிருக்க. வயசாயிடுச்சு சுப்பையா. முன்னெல்லாம் எத்தனை பேர் வந்தாலும் சமாளிச்சிருவேன். நேற்று 4 பேருக்கே மூச்சு வாங்கிருச்சு. நேற்று ஏதோ தப்பிச்சிட்டேன். நமக்கு எதுனா ஒன்றா யார் பார்த்துக்கிறது? 40 வருஷமா நம்மளே நம்பி இருக்குதுங்கல்ல. தனத்துக்கு வேற 2 மாசத்துல படிப்பு முடிய போகுது. அவளையும் நல்லா பார்த்துக்கணும், ஏரியாவையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஏன்னா ஊரை சுற்றி எதிரிங்களை வளர்த்து வச்சிருக்கோம். அடுத்து நைனா சேர்ல உட்கார்றவன் என் மாப்பிள்ளையா தான் இருக்கணும். அதுக்கு நீ தான் பொறுப்பு. ஊரெல்லாம் தேடுங்க, மாசா ஒருத்தனை இறக்குங்க. இறக்குறேன்னா ஒரு மாடர்ன் பாகுபலியை இறக்குறேன். இந்த சென்னை சிட்டில அட்ராசிட்டி பண்ற நம்ம மாப்பிளைய நான் கண்டுபிடிக்கிறேன். அஸ்டலிம்டா ஒய்க்கலும்போ 6 ஊர் சுகுமுக லீடரே என்ன கன்றாவிது? நம்ம மாப்பிள்ள வேற லெவல்ரா.